ஓகே மேம். பெண்களுக்கு இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆண்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? எல்லாரும் பெண்கள் வயசுக்கு வந்துடுச்சுன்னு பெருசாக கொண்டாடி அவங்களுக்கு வந்து ஜாக்கிரதை 6 மணிக்கு மேலே போவாத வந்துடு அப்படிலாம். இந்த பையனுங்களும் பெரிய பசங்காரங்க, இவங்களுக்கு யாரும் ஒரு புத்தி சொல்கிறது. இந்த சிறு வயசில் ஏற்படுற கெட்ட பழக்கங்கள் தான் அவங்களுக்கு இந்த செமனில் உயிரணுக்கள் இல்லாமல் பண்ணிடும். ஒரு சிலருக்கு செமன் செக்ரியேஷனே இல்லாமல் பண்ணிடும். அதாவது கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சித்த மருத்துவத்துல வழிகள் இருக்கா? என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, முதல்ல அவங்களுக்கு இருக்கிற இந்த பேட் ஹேபிட்ஸ், கொஞ்சம் ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் நிறுத்தணும். அவங்களுக்கு செமன் செக்ரியேஷன் அதிகமாகி ஃபேமிலி லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்கல்ல, இந்த எரெக்ஷன் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அலோபதியில கூட வந்து அதுக்கான தீர்வு இல்லை. சித்த மருத்துவத்துல அதுக்கான இடம் இருக்கா? அலோபதியில் அதுக்கான தீர்வாக தான் இந்த IVFன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறது. அதில் வந்து கொஞ்சம் மினிமம் 4 times to 6 times பண்ணால் 28 to 30% போனால் 1 or 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஆனால் அதில் கேன்சர் வர பர்சன்டேஜ் 45%. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர், அது வருதா தெரியாது, ஆனால் நம்ம பெரிய உயிரை பணையம் வைக்கிறோம். ஸோ அது அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் அந்த IVF பண்ணுற பொண்ணுடைய வீட்டில் யாருக்காவது கேன்சர், பாட்டி தாத்தா அவங்களுக்கு வந்துருந்தால் கேன்சர் வர பர்சன்ட் 75%. அவ்வளோ ரிஸ்க்கான விஷயம் அதில் இருக்குது. அது கருக்குழாய்கள் அடைப்பு இருக்குதா இல்லையான்றது கூட லேப்ரோஸ்கோபி பண்ணுறாங்க. அது தேவையே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஹிஸ்டோசால்பிஞ்சோகிராம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம்னா நல்லா இப்படி போட்டு பார்த்தோம்னா யார் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கும். அதில் பிளாக் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதில் நிறைய ஒரு டியூப் பிளாக் எடுத்தால் கூட ரிசல்ட் வந்துடும். நானே நிறைய பெண்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக அலோபதிக் மருத்துவம் படித்த DGO MSOG பெண்களை கூட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க லைனில் இல்லைன்றதுனால தான் அவங்க என்கிட்ட வந்துருக்குறாங்க. டோட்டலாக இப்போ என்கிட்ட ஒரு 500க்கு மேலே அலோபதி லேடி டாக்டர்ஸ் அண்டு ஜென்ட்ஸ் வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொன்றுத்தில் ஒவ்வொன்று நல்ல விஷயங்கள் இருக்குது. அதாவது எடுத்து நம்ம மக்களுக்கு தரணும். இந்த சர்ஜரியே தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், IVF தான் எத்தனை வாட்டி முறையெல்லாம் பண்ணணும் அப்படின்றப்போ அதனால் வர பின்விளைவில் இந்த பேஷண்ட்டும் உட்காந்து பொறுமையாக கேட்க மாட்டேன்றாங்க, அவங்களும் பொறுமையாக சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா அதில் வந்து அதுக்கான பின்விளைவுகள் நிறைய இருக்குது. என்னென்ன வரும், எது வரும், அதெல்லாம் படித்து பார்க்கணும். அந்த பொறுமை நம்ம பேஷண்ட்ஸ்க்கு இல்லை, அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு டைம் அவங்களுக்கு இல்லை. இதில் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுறவங்களையும், சில பேர் புற்றுநோயால் மார்பக புற்றுநோயால் இறந்து போனவங்களையும் பார்த்துருக்கேன் நான். குழந்தை வந்து பிறந்துடுச்சு, ஆனால் குழந்தைக்கு பார்க்குறதுக்கு தாய் இல்லை. என்ன பிரயோஜனம் சொல்லுவாங்களே, கண்களை விற்று இது வாங்கினா மாதிரின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இது வந்து வியாபாரம் நோக்கம் இல்லாமல் அந்த வர பேஷண்ட்டுக்கு கிட்ட விஷயத்தை விரிவாக சொல்லணும். இல்லையா, நல்ல விஷயமா இப்போ நம்ம ஆர்கானிக் காய்கறி வேணும்னு போகிறோம் இல்லையா வாங்கிறதுக்கு, அந்த மாதிரி இயற்கையான முறையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு நம்ம சொந்த குழந்தையை நம்ம பெற்றுக்கணும். அப்படின்றப்போ கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிட்டு சித்த மருத்துவத்தில் மாதிரி இந்த கருக்குழாய்கள் அடைப்பு எடுக்கிறதுல சிறந்த மருத்துவம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். எத்தனையோ நவீன பெண் மருத்துவர்கள் என்கிட்ட அந்த கருக்குழாய் அடைப்பு எடுத்து உங்களுக்கு எப்படி நாங்கள் நன்றி சொல்வதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நன்றி சொல்கிறதானா, நீங்கள் இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸு, DNC பண்ணுறது, லேப்ரோஸ்கோபி பண்ணுறதெல்லாம் செய்யாமல் இப்போ நான் உங்களுக்கு வைத்தியம் பண்ணினேன் அந்த மாதிரி டயட்டு சொல்லி செய்யுங்க, நீங்களே கூட ரிசல்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லிடுங்க. சேலத்தில் ஒரு டாக்டர், லேடி டாக்டர், அந்த அம்மா பாசிட்டிவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி செய்து எனக்கும் பாசிட்டிவ் ஆகிடுச்சு, என்னுடைய பேஷண்ட்டுக்கும் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்க. அந்த மாதிரி எத்தனை டாக்டர் செய்வாங்க? எளிமையான முறையில் இந்த PCODலாம் பெரிய விஷயமே கிடையாது, சிம்பிள் விஷயம், ஈஸியாக சால்வ் ஆகக்கூடிய சித்தாவில். அது கருக்குழாய் அடைப்பு தான் கொஞ்சம் கஷ்டமாக சால்வ் ஆகிடும். 2 டியூப் பிளாக்கும் எடுத்துருக்குறேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இந்த மருந்தில் நீங்கள் எவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்டாலும் ஆயுட்காலம் அதிகரிக்கும், நோய் தடுப்பாற்றல் அதிகரிக்கும், குழந்தை பேர் வாய்ப்பு ஏற்படும், அவ்வளோதான். இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பொறுமை தானே இப்போ நம்ம ஜனங்களுக்கு இல்லை. போனோமா ஒரு இன்ஸ்டன்ட் டீ சாப்பிட்ட மாதிரி போனோமா, ஒரு IVF ஊசி போட்டுக்கணும், ஒரு குழந்தை எடுத்து போனோமான்றாமா. அந்த குழந்தை நம்ம குழந்தை தானா, அது யார் குழந்தைன்னு கூட தெரியாது. நான் ஜனங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் குழந்தையை பெற்றுக்கிறத விட உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம். அந்த உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் எனக்கு குழந்தை வேணும்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயம். அதை கொஞ்சம் யோசித்து செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான். வழி இல்லைன்னா நீங்கள் ஐயோ வேறு வழியே இல்லைன்னு சொல்லலாம். நான் மட்டுமா சித்த மருத்துவர்? ஊரெல்லாம் சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. உங்கள் ஊரில் இருக்கிற சித்த மருத்துவர்கிட்ட போங்க. ஊரில் தாலுக்கா ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் கவர்மெண்ட்லேயும் போட்டிருக்காங்க. எல்லா ஊர்லேயும் சித்த மருத்துவர்கள் எல்லாம் BSMS BAMS எல்லாம் படிச்சுட்டு வந்துக்கினே இருக்கிறாங்க. நாங்கள்லாம் படிக்கிறப்பெல்லாம் இது அவ்வளோ கிடையாது. இந்த காலேஜஸ் எல்லாம் இப்போ பயங்கரமாக சித்த மருத்துவம் காலேஜ் நிறைய ஆயிடுச்சு. இந்த டாக்டர்ஸுக்கு கிட்ட போனோன்னா எனக்கு நம்ம தெருவில் இருக்கிற கிளினிக் போனாலாம் எனக்கு கஷ்டம். பெரிய கண்ணாடி மாளிகை இருக்கணும், 10 A to Z டிகிரிஸ் இருக்கணும்.
அவங்கக்கிட்ட தான் இவங்க போவாங்க. லோக்கலில் இருக்கிற டாக்டர் அவரும் படிச்சிருப்பவர் தான், அவர்கிட்ட போக மாட்டாங்க. அவங்க கட்டின பில்டிங்குக்கும் அவங்க வேலைக்கு வச்சிருக்கிற டாக்டர்ஸுக்கும் வச்சு தான் அவங்கக்கிட்ட ஃபீஸ் வாங்குவாங்க. அந்த அடிப்படை விஷயத்தை கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. நம்ம ரோட்டில் வைக்கிற ஒரு ட்ரெஸ் ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னா ஒரு பெரிய ஷோரூமில் போய் வாங்கினா அது 1000 ரூபாய் இருக்கும். சாதாரண துணிக்கே அப்படி இருக்குது. நம்ம தெருவில் நம்ம ஊர் டாக்டர் இருக்கிறப்ப அவரை பார்க்கலான்னு ஒரு ஐடியா வரணும் இல்லை, ஃபேமிலி டாக்டர்ஸ் அது இல்லை. அதனால் அது கொஞ்சம் ஜனங்களுக்கு அவேர்னஸ் கொஞ்சம் ஏற்படணும், யோசிக்கணும். எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தை, நம்ம சொந்த குழந்தை நமக்கு பிறக்கணும், இயற்கையான முறையில் பிறக்கணும். ஃபைப்ராய்ட்ஸ் உண்டு கர்ப்பப்பையில், அது வரப்பவும் ரொம்ப அது சாப்பாடுனால வர்றது தான். ஏன்னா இந்த நார் சத்தே இல்லாமல் வழ குழக்கான ப்ரெட்டு பட்டரு கேக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி போய் உட்காந்து சாப்பிட்றது, காஃபி ஷாப்னு ஒன்றுத்தில் உட்காந்துக்கணும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு இவ்வளோ பெரிய கேக் வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆகும், நார் சத்தே இல்லாமல் இதெல்லாம் போய் கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் ஃபைப்ராய்ட்ஸு நிறைய கர்ப்பப்பையில் கட்டிகள் 1 சென்டிமீட்டரில் இருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்துடும். அது ஒரு கருத்தரிக்கிறதுக்கு ஒரு தடையாயிடும். இதுவும் உணவு தான். நான் எல்லாத்துக்குமே அடிப்படையாக சொல்கிறது உணவு விஷயங்கள் தான். அது வராமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த பிசிஓடி சொன்னேன் இல்லையா, காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் போடுற பேஸ்ட்டில் இருந்து ராத்திரி படுத்துக்கிறப்ப குடிக்கிற ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸில் வரைக்கும் எல்லாமே பிசிஓடி வரும். அதுவும் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் இருக்கிற கெமிக்கல் பிசிஓடி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கேன்சர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ஜனங்க அதெல்லாம் ஒரு மறந்த காட்சி ஆயிடுச்சா மாதிரி மறந்து போயிட்டாங்க. அம்மிக்கல்னா என்னானே கேட்குறாங்க என்ன ஒரு பேஷண்ட்டு. அம்மிக்கல் இருக்குல்ல இப்படி அடிக்கிறாங்க, அதுன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. அப்புறம் கீழே வச்சுருக்கோம் டிஸ்பிளேல போய் பாருன்னு. ஒரு அம்மாவுக்கு பாம்பேயில் இருந்தது, அந்த அம்மாவுக்கு மண் சட்டி தெரியல, பார்த்ததே இல்லையா. ஒருத்தர் பேஷண்ட் இப்போ பேசுகிறத பார்க்குறப்போ இந்த இப்படி என்ன, நான் கிட்டத்தட்ட என்னுடைய தனி ப்ராக்டிஸே 44 வருஷம் ஆயிடுச்சு. நான் எங்கள் அப்பா கூட ஒரு 8 வருஷம் இருந்தேன். ஸோ 52 வருஷம் என்னுடைய சர்வீஸ் மொத்தம். எங்கள் அப்பாவோட கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். அது எவ்வளோ பெரிய உதவியாக இருக்குன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அப்போது சின்ன வயசில் அப்பா மட்டும்தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க பசங்கள்லாம், மற்றவங்கெல்லாம். நான் மட்டும் போய் அவர் கூட ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு அப்பா பாசம் பண்ணுவோம் இல்லைங்களா, கங்கார குட்டி மாதிரி அவர் கூடவே இருப்பேன். அதனால் போயிட்டு அவர் கூடவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், அவர் கூடவே தான் பேசின்னு இருப்பேன். அது எனக்கு அப்போ அது ஒரு பாசத்தால் நான் செஞ்சேன். ஆனால் இப்போ எனக்கு ப்ராக்டிஸ்க்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். அவர் அந்த மாதிரி பாசம் இந்த 60s 61 62 எப்போது இங்கிலாந்து மகாராணி எலிசபெத் அவங்க வந்தாங்க ஏர்போர்ட்டுக்கு. இவர் என்னை கூப்பிட்டுன்னு போய் காட்டிட்டு அந்த அம்மா ஃபோட்டோ பிடிச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராட்வே கூப்பிட்டுன்னு போய் ஒரு கடையில் இது மாதிரி ட்ரெஸ் எங்கள் பொண்ணுக்கு தச்சு உடனே 2 ஹவர்ஸ் ஆகும். நாங்கள் துணி எடுத்து கொடுத்து 2 ஹவர்ஸ் மற்ற கடைங்களுக்கு போயிட்டு அதே மாதிரி ட்ரெஸ் எனக்கு போட்டு என்னை கூப்பிட்டு வந்தார். அந்த மாதிரி அப்பா அவர். அதனால் அவருடைய மூளைன்னு சொல்கிறோம்ல, எந்த மருந்தோட எது மிக்ஸ் பண்ணால் எப்படி வேலை செய்யும் அவரை ஓனாக யோசிப்பார். அது நான் அவர் கூட இருந்ததுனால எனக்கு இந்த ஃபெலோஃபன் டியூப் பிளாக் எடுக்கிறதுல இருந்து ஒரு நல்ல ஐடியாக்கள் எங்கள் அப்பாவால் எனக்கு ஏற்பட்டதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கான வழி தான் இப்போ நான் சொல்கிறது. இது சித்தான்றது வெறும் சித்தா மட்டும், சித்தா ஆயுர்வேதிக் யுனானி 3ம் கலந்தது தான் இந்திய மருத்துவம். இதுதான் நம்ம நாட்டு மருத்துவம், இந்தியாவுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசன். இதில் இருக்கிற உண்மைகள் எல்லாம் தான் நான் எல்லாம் ஒரு பேப்பர்ஸ் ரெடி பண்ணி யுனெஸ்கோவில் போய் நான் அதை சப்மிட் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஜப்பானில் குமுமுட்டா யூனிவர்சிட்டிலையும் போய் அதை பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறமும் நிறைய இதில் கூப்பிட்டாங்க, என்னால் போக முடியாமல் நான் போகல. போயிருந்தால் இன்னும் ஒரு 5-6 நாட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்திருக்கலாம். கொரோனா வந்தது, அதுக்கு முன்னாடி எனக்கே கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். என்னால் அதுக்கு போனோன்னா நான் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கே ஒரு மாதம் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் நான் தங்கணும். அதுக்காகவே நான் போகாமல் சில நாடுகள் விட்டுட்டேன். இப்போ வருத்தப்படுறேன் விட்டுட்டோமேட்டு. ஓகே மேம், பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, ஆண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? அந்த ஆண்களுக்கான குறைகள் நம்ம எடுக்கிறப்போ முதல் விஷயம், அவங்களுக்கு எல்லாரும் பெண்கள் வயசுக்கு வந்துடுச்சுன்னு பெருசாக கொண்டாடி அவங்களுக்கு ஜாக்கிரதை 6 மணிக்கு மேலே போவாத வந்துடு அப்படிலாம். இந்த பையனுங்களும் பெரிய பசங்க ஆறாங்க. இவங்களுக்கு யாரும் ஒரு புத்தி சொல்கிறது, அவங்களுக்கு ஏதோ கோவில் மாடு மாதிரி அப்படியே போ அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. அவங்களுக்கு அந்த செமன் செக்ரேஷன் ஆகும். அது இந்த வயசுக்கு நடக்கிற விஷயம். இந்த டைமில் நீ கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, அந்த மாதிரி கண்டபடி சாப்பிட்றது, இந்த மாதிரி அதெல்லாம் பான் பராக் போடுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு தெரிஞ்சவங்க அந்த பையனுங்களுக்கும் உட்கார வச்சு 13-14 வயசு பையனுக்கு சொல்லணும். நான் நிறைய ஸ்கூலில் போய் சொல்லியிருக்கேன், கோ எஜுகேஷன் ஸ்கூல்லலாம் போய் பேசியிருக்கிறேன். சில பையன்களுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். இப்போ வேறு கஞ்சா வேறு பயங்கரமாக வந்துடுச்சு எல்லாத்துலேயும், இதில் எல்லாம் கலந்து வந்துட்டு அது இன்னும் ஜாஸ்தி மலட்டுத்தன்மை ஆண்களுக்கு நிறைய கொடுத்துரும். இந்த சிறு வயசில் ஏற்படுற கெட்ட பழக்கங்கள் தான் அவங்களுக்கு இந்த செமனில் உயிரணுக்கள் இல்லாமல் பண்ணிடும்.
ஒரு சிலருக்கு செமன் செக்ரியேஷனே இல்லாமல் பண்ணிடும், அதாவது அந்த விந்து ஊற்றே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆனவங்க இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் மிகப்பெரிய குறை என்னன்னா அந்த செமனில் உயிரணுக்கள் அறவே இல்லாதது. அப்போ நான் என்ன செய்வேன்னா, ஒரு நல்ல ஆண் மருத்துவர், எனக்கு நிறைய பேர் தெரியும், எனக்கு கூட எங்கள் சன்னுக்கும் எங்கள் சன்னுங்க 2 பேருக்குமே நிறைய பேர் தெரியும். அவங்களுக்கு படிக்கிறப்பத்துலேருந்தே எனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரியும். அவங்க கிட்ட அனுப்புவேன். அதில் சென்னையில் இவர் டாக்டர் ஜேஎஸ் ராஜ்குமார்னு ஒருத்தர் கீழ்ப்பக்கத்தில் இருக்கிறார், அவர்கிட்ட நான் அனுப்புவேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பிறப்புறுப்புகள் டெஸ்டிஸ் எல்லாத்தையுமே இந்த டாப்ளர் ஸ்டடின்னு ஸ்கேன் பண்ணி அதில் ஒரு 6 குறைகள் இருக்கும். அதாவது அந்த விதைப்பைகள் அளவு என்ன, இந்த பெண்களுக்கு சினைப்பையில் நீர் கட்டி இருக்குல்ல, அதே மாதிரி அந்த விதைப்பையில் நீர் கட்டி இருக்குதா, அந்த வேரிகோஸ் இந்த வெயின் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குதா, ஹைட்ரசல் இருக்கா, ஹெர்னியா இருக்கா, அதுலேயே வேஸ் டிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா விந்து குழாய், அதாவது உயிரணுக்கள் விதைப்பையில் உற்பத்தி ஆகுது. விந்து கிட்னி பின்னாடி பிளாடர் பின்னாடி உற்பத்தி ஆகுது, செமன் செக்ரியேஷன் ஹார்மோன்ஸ்னால. அதுக்கும் இதுக்கும் இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த தூரத்துக்கு போகிற அந்த டியூப் பேர் தான் அந்த வேஸ் டிஃபரன்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த டியூப்பில் அடைப்பு இருந்தால் இந்த உயிரணுக்கள் போய் விந்துவில் சேர முடியாது செமனில். அது பெரும்பாலும் 0 கவுண்ட் இருக்கிறவங்களுக்கு அது அந்த டெஸ்ட்டு செய்யும். அப்போ அந்த 6 ரிப்போர்ட்ஸ் அவங்க ஜென்ஸ் நம்மளுக்கு டாக்டர்ஸுக்கு கிளியராக எழுதி கொடுத்துருவாங்க. ஆண் மருத்துவர்களுக்கு அனுப்பிடுவேன். அதில் உறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருந்து அது ஒர்க் ஆகலை, அது செயல்படலை அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம மருந்து கொடுக்கலாம். ஆனால் அந்த உறுப்புகளே அதில் சரியாக அமையலைன்னா நம்ம அதை பார்த்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பலாம். அதே மாதிரி நம்ம சித்தா டாக்டர், சித்தா டாக்டருங்கிற பேரில் சில பேர் பாதி ராத்திரியில் ஸ்லாட் எடுத்து கத்துறாங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் சரியாக்கிடுறோம், எதுவாக இருந்தாலும் அவங்க சித்த மருத்துவத்துக்கே ஒரு மரியாதை இல்லாத தன்மை ஆகுது அவங்களால. அப்படி செய்யக்கூடாது. விஞ்ஞான ரீதியாக சயின்டிஃபிக்காக சொல்லணும். இப்போ நான் சொன்னேன்ல ஏஜோஸ்பெர்மியான்னா, இதை எடுத்து பார்க்கணும். 6 ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸ்பெர்ம் ஒரு இடத்துல வரும், செமன் ஒரு இடத்துல வரும். அது ரெண்டும் கலக்கிற டியூப் பிளாக் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். அது எடுத்து பார்த்து அந்த டெஸ்ட்டுங்களெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணால் அதில் உயிரணுக்கள் வரலாம் அப்படின்னு நிறையா ஆண் மருத்துவர்களே கொடுத்துருக்கேன். அலோபதிக் ஆண் மருத்துவர்களுக்கு நான் அதை நம்ம கொடுக்கலாம். இப்போ அந்த டியூப்லே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம உருவாக்க முடியாது. எப்படி சேரும் ரெண்டும்? அணுவும் ஸ்பெர்மும் செமனும் எப்படி ஒன்றா சேரும்? அது இருக்கணும் இல்லை, அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது பெரும்பாலும் ரொம்ப ரேர் இல்லாதவங்கலாம் ஒரு 300-400 பேரில் ஒருத்தர் இருப்பாங்க. பெரும்பாலும் எல்லாருக்குமே சரியாயிரும். அதனால தான் அந்த உறுப்புகள் அந்த ஸ்கேன் ஒன்று அடிவயிறு ஸ்கேன். அடிவயிறில் என்ன நம்ம பார்க்குறோன்னா ரீனல் ஃபங்க்ஷன், சிறுநீரக ஃபங்க்ஷன் ஒன்று, லிவர், ஸ்ப்ளீன், கால் பிளேடர், இதில் ஏதாவது கற்கள் இருக்கா, வீக்கம் இருக்கா, இதுதான். இவ்வளோ தான் டெஸ்ட். இதில் சர்ஜரியே கிடையாது. ஆண்களுக்கு இந்த டெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் செமன் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோன்னா, இங்கே வந்தப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய பேர் சுகர் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்க சுகர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சுகர் இருந்தால் நானும் என்கிட்டயே கொஞ்சம் சுகர் கலந்த மருந்துகள்லாம் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு மருந்து கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் மொத்த டெஸ்ட்டு. பெண்களுக்கு ஒரு டியூப் டெஸ்ட்ன்றது ஒரு எக்ஸ்ரே, ஒரு ஸ்கேன், ஒரு பிளட் டெஸ்ட், அவ்வளோதான். அதோட எக்ஸ்ரே என்கிட்ட வரப்போ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அது வேணான்னு சொல்லிடுவேன். ஆண்களுக்கு அவங்க 0 கவுண்ட்டாக இருந்தால், இப்போ நான் சொன்னேன் அந்த விதைப்பைகள் டெஸ்ட், அது ஒன்று, ஒரு ஸ்கேன், ஒரு பிளட் டெஸ்ட். இல்லை அவங்களுக்கு ஒரு லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தால் அந்த டெஸ்ட்டு தேவையில்லை. ஒரு ஸ்கேன், ஒரு பிளட் டெஸ்ட், செமன் டெஸ்ட், அவ்வளோதான். இது சிம்பிளாக எந்த நிலையிலும் கத்திரியோட வேலையே இல்லை. கர்ப்பம் ஆகிட்டா கூட அதோட வேலை இல்லை. இப்போ முந்தா நாள் விஜய் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, கும்மிடி பூண்டிலேருந்து. நார்மல் டெலிவரி, 2.25 கிலோ பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. டெலிவரிக்கு மருந்து கொடுக்கறது, இப்போ கன்சீவ் ஆன அப்புறமும் பிரசவம் வரைக்கும் நான் மருந்து கொடுப்பேன். ஏன்னா அந்த கருத்தரித்தப்போ மருந்து கொடுக்குறோம் இல்லையா, அது அந்த குழந்தையினுடைய வம்சத்தையே காப்பாற்றும். அந்த மாதிரி அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா கொண்டு வரும். லாஸ்ட் வீக் கூட ஒரு குழந்தைக்கு முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் உள்ள கரு குழந்தைக்கு, அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் பிறந்தப்புறம் வரும்னு சொன்னாங்க. நானும் சித்த மருத்துவத்தில் என்னென்ன வழி இருக்கும்னு சொல்லி பார்த்து சில மருந்துகளெல்லாம் கொடுத்து எல்லாம் செய்தேன். போன வாரம் குழந்தை பிறந்து விஜய் ஹாஸ்பிட்டலில் தான். அந்த பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப இதுவாகிடுது. 6 மாதம் கழித்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து டிசைட் பண்ணலாம். ஆனால் அவங்களே சொன்னது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னே அது குழந்தை பிறந்தாலும் கஷ்டம் அப்படின்ட்டு. இப்போ அந்த குழந்தை எந்த கஷ்டமும் இல்லாமல் பிறந்துடும். அந்த கருவில் அந்த மருந்து நம்ம கொடுக்குறோம் இல்லை, அந்த குழந்தைக்கு அது அவ்வளோ நல்லா வேலை செய்யுது. அந்த குழந்தை பிறந்தப்புறமும் அதனுடைய வம்சமும் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு சித்த மருத்துவங்கள் சிறப்பானது. உண்மையான சித்த மருத்துவர்கள் உண்மையான மருந்துகளை தேடி கொடுத்து இந்த மாதிரி செய்தால் இதான் நல்ல செய்தி வரும். ஓகே மேம், இப்போ லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதை அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சித்த மருத்துவத்தில் வழிகள் இருக்கா? நிறைய இருக்குது. அது இருந்தது தான் நான் இப்போ 20,000 குழந்தைகள் வரைக்கும் போயிட்டுருக்கேன். என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, முதல்ல அவங்களுக்கு கொடுக்கிற இந்த பேட் ஹேபிட்ஸ், கொஞ்சம் ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங் நிறுத்தணும். ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது பெரிய குட்டிக்கரணம் போடுறதோ இல்லை மந்திரம் போடுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன வயசில் நம்ம இதுக்கு முன்ன தலைமுறையில் இப்போ எங்கள் வயசுக்காரங்களாம் எப்படி இருந்தோமோ அதுதான்.
நாங்கள்லாம் ஹோட்டலில் வந்து எப்போவோ ஆடிக்கு அமாவாசைக்கு ஒரு மாதிரி சாப்பிட்றது தான், டெய்லி சாப்பிட்றது வீட்டு சாப்பாடு தான். ஸோ அந்த மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்றப்போ கருணை கிழங்கு சட்டி கருணான்னுவாங்க, அது கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். காலையில் வெறும் வயிற்றில் கை நிறைய அவ்வளோ புதினா தழை எடுத்து மின்னணும். நல்லா வால்நட் இருக்கு இல்லையா, வால்நட் சாப்பிட்லாம். கொலஸ்ட்ரால் இல்லைன்னா பாதாம் பருப்பு சாப்பிட்டு செக் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். நான் தான் பிளட் டெஸ்ட்டு செக் பண்ணிடுறேன். நான் வந்து இந்த பிளட் டெஸ்ட்டு பண்ணாமல் யாருக்குமே மருந்து கொடுக்குறதில்ல, ஸ்கேன் பண்ணாமல் யாருக்குமே மருந்து தர மாட்டேன். அதனால் எனக்கு எல்லா ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதில் சிலருக்கு நம்ம பாதாம் வேணாம்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஹையாக இருந்துட்டு வரவங்களுக்கு, இது இப்போ கார்டியாலஜிஸ்ட் வராங்களே அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் அனுப்புவேன். அதே மாதிரி ஹை பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு, அப்புறம் சித்தாவளியை நிறைய சீந்தில் சூர்ணமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா சுகர் கண்ட்ரோல் பண்ணும். நிசா ஆம்லான்னு ஒன்று இருக்குது. நிசான்னா மஞ்சள், ஆம்லான்னா நெல்லிக்காய். ஸோ அது நல்ல சுகர் கண்ட்ரோல் பண்ணும். ஆயுர்வேதம் அது. சீந்தில் வந்து சித்தா. ஸோ அது மாதிரி அது கலந்து நம்ம கொடுத்தோம்னா அவங்க டெய்லி எடுத்துக்கிற இங்கிலீஷ் மருந்துகள் இருக்குல்லையே, அலோபதிக் சுகர் அதனுடைய அளவு குறைச்சிடும். இன்சுலின் போட்டுக்க வேண்டிய அளவை நிறுத்திடும். ஏன்னா நிறைய அலோபதி டாக்டர்ஸ் நான் பார்த்த பேஷண்ட்ஸுக்கு இன்சுலின் நிறுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அதையும் குறைச்சாதான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சுகர் இருக்கிறவங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாகும். இதெல்லாம் குறைச்சிட்டோம்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ டயட்டு சித்தாவில் நிறைய மருந்துகள் இருக்குது. அஸ்வகந்தா லேகியத்தில் இருந்து நிறைய பஸ்மங்கள், நிறைய பவள பஸ்மம், அது இது எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா ஒரு மருந்து கொடுக்குறது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வாட்டி ஒருத்தருக்கு நான் மருந்து கொடுத்தா அதில் 50-60 மருந்துகள் இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அவங்களுக்கு செமன் செக்ரியேஷன் அதிகமாகி ஃபேமிலி லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்கல்ல, இந்த எரெக்ஷன் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அந்த திக்னஸ் ஆகிடும். அந்த செமன் கொஞ்சம் அளவு அதில் வந்து கவுண்ட் வந்து இப்போ 5% இருக்குதுன்னா அது நம்ம ஒரு 6 மாதம் மருந்து கொடுத்துட்டு பார்த்தோம்னா ஒரு 25 ஆகிடும். அந்த மருந்துகள் எல்லாமே நீங்களே தயாரிக்கிறீங்களா மேம்? நிறைய எல்லா இடத்துலையும் வாங்கிக்கிட்டு நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சில இடங்களில் சில தான் கிடைக்காது, சில வந்து கீரை இலை தழைகளை வாங்கி தயார் பண்ணி, வேறு வழி இல்லை, அது கிடைக்கலன்னா. ஓரிதழ் தாமரையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அது வந்து ஆண்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். குறுந்தொட்டி வேறுன்னு ஒன்று இருக்குது, அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். பூனைக்காலை விதைன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லா வேலை செய்யும். இது சில இடங்களில் கிடைக்காது. கிடைக்கிறத வச்சு இதுக்கு சில நானே வாங்கிக்கிட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அப்போ நம்ம ரிசல்ட் இப்போ நல்லா பார்க்கலாம். என்னென்னா நம்ம முன்பணம் போட்டு எல்லாத்தையும் தரமான மருந்துகள் வாங்கணும். அவங்க ஃபைலில் அவங்க ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்து தயார் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள கூப்பிட்டு டீட்டெயில்ஸாக சொல்லணும். அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனில் வர்றப்போ இந்த டெஸ்ட் எழுதிடுவேன். செகண்ட் கன்சல்டேஷனில் இது மாதிரி கொடுக்கணும், இதுக்கு இவ்வளோ செலவாகும், இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகிருங்கன்னு சொல்லிட்டு தான் 3ஆவது வாட்டி மருந்து கொடுப்போம். வந்த உடனே பேஷண்ட்டை கிடைச்சது போதும்னு சொல்லி ஏதோ ஒன்று திணிச்சு அனுப்புறது அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு டைம் கொடுப்பேன். இதெல்லாம் கரெக்டாக உண்மையாகவே உங்களால் குடிக்காமல் இருக்க முடியுமா, நான் சொல்கிற மாதிரி பொறுமையாக காத்துக்கின்னு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா எனக்கு ஹெல்த்து ஃபஸ்ட்டு, பேபி நெக்ஸ்ட். உங்கள் உடல் நலம் கேட்டு உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னா நான் தரமாட்டேன். அதனால் உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கணும், இதெல்லாம் கரெக்டானு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட அந்த 2 கன்சல்டேஷனில் இதுவே நான் பேசிவிட்டு 3ஆவது வாட்டி மறந்து போகும். ஸோ அதனால் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போகும், கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. நானும் சொல்லுவேன் 2 மாதத்துக்கு ஒரு முறை வீதம் ஒரு 10 முறையாவது சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அதில் 10ல் நான் சொன்ன அந்த 10 பேரில் 7 பேர் 8 பேர் அப்போ அந்த மருந்துக்கு முடியறதுக்குள்ளேயே ரிசல்ட் கொடுத்துருவாங்க. இந்த இப்போ குழந்தை பிறந்துன்னு சொன்ன விஜய் ஹாஸ்பிட்டலில் இந்த வாரத்தில் 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. அவங்கெல்லாம் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி சாப்பிட்டவங்க தான். ஆனால் என்னென்னா ரொம்ப ட்ரிங்கர்ஸாக என்கிட்ட வரவங்க, என்கிட்ட வரத்துக்கு முன்னே அவங்க ஃபுல்லாக ஒரு 10-15 வருஷம் ட்ரிங்கர்ஸாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் தவறான தொடர்புகளால் வேறு விதமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது பிளட் டெஸ்ட்டில் கூட தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லாங் டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஆனால் எவ்வளோ நாள் சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் வராது. பின் நன்மைகள் தான் இதில். ஆயுட்காலம் கூடும், நோய் தடுப்பாற்றல் பெருகும், குழந்தை பேர் வாய்ப்பு ஏற்படும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இதில் பிரச்சனை கிடையாது. இந்த பொறுமை வந்து நான் இப்போ 50 வருஷமாக பேஷண்ட் அப்பா கூட பார்த்தேன், அப்புறம் நான் தனியாக பார்த்ததில் ஒரு டைப்பாக பேஷண்ட்டாக பார்க்குறேன். அப்போ நல்ல பொறுமையாக இருந்தாங்க. ஒரு அம்மா தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட நீட்டு அந்த புதுசாக செலக்ட் ஆகி எம்பிபிஎஸ் சேர்ந்துருச்சு. அந்த குழந்தை பிறக்காத முன்ன அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தஞ்சாவூரில் இருந்து நீங்கள் பஸ்ஸு ஏறாமல் ரோட்லையே புரண்டுக்கிட்டுவான்னு சொல்லுங்கள், அப்படியே வரேன் நான், எனக்கு குழந்தை வேணும். அந்த மாதிரி ஒரு ஆர்வம் பொறுமை அப்படின்றது இப்போ குறைஞ்சி போயிடுச்சு நிறைய பேர். நானும் அப்படி அந்த ஆர்வம் பொறுமை இல்லாதவங்களனா நானும் பேஷண்ட்டாக குறைக்க வேண்டியதாகிடுச்சு. வேறு வழி இல்லை. எனக்கு நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வேணாம், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரிசல்ட் வேணும். அதனால் நான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். ஏன்னா அவங்க நன்மைக்கு தான் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன். என் நன்மைக்கு நான் இருக்கிறதானா, நீ எப்படியெல்லாம் எழுதிட்டு போய் எனக்கு ஃபீஸ் கொடுத்தா போதும்னு சொல்லலாம், எவ்வளோ நேரம் ஆகும், நிறைய பேர் வந்துடுவாங்க. அதை நான் இன்னி வரைக்கும் செய்ய மாட்டேன், இனிமேல் எப்பவும் செய்ய மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு நாங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட் வேணும். இந்த கவுண்ட் வந்து ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். அவங்க ஹேபிட்ஸ் நிறுத்தி பண்ணலாம், டயட்டு கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணலாம், நான் கொடுக்குற சித்த மருத்துவம் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். நெல்லு தான் கஷ்டம், 0 அதுதான் கஷ்டம்.
அதையே நான் பண்ணியிருக்கேன். அப்போ லோவாக இருக்கிறது ஈஸி தானே பண்ணுறது. ஒரு சிலருக்கு 100% ஸ்போம்ஸ் இருக்கும், 100ம் டெட்டாக இருக்கும். அது நெக்ரோஜோஸ்போமியானுவாங்க. அதுவும் நம்ம அவங்கக்கிட்ட சில என்னென்ன ஹேபிட்ஸ், எப்படி டயட், சாப்பாடு விஷயம் அதெல்லாம் முன்னெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கூடையில் டிஃபன் கேரியர் வச்சுட்டு ஒரு வாழையில வச்சுட்டு எடுத்துன்னு போவாங்க எல்லாம் ஆம்பளைங்க ஆஃபீஸ்க்கு. இப்போ அதெல்லாம் கிடையாதுல்ல. எல்லாரும் ஒரு தள்ளுவண்டியில் அங்கே இங்கே எங்கே நிற்கிதோ பார்த்தாலும் ஜனங்க நின்றுக்கினே இருக்கிறாங்க. வீட்டில் இப்போ ஒய்ஃபு சமைக்கிறாங்களா இல்லையான்றது கூட தெரியாது. இதுக்கு கூட சில பெண்கள் கோச்சிக்கினாங்க நான் சொன்னதுக்கு. என்னன்னா நான் ஒய்ஃப் என்ன சமைக்க தான் வேணுமா பெண்கள் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு அம்மா. ஏதோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு உமன்ஸ் போராட்டம் நினச்சின மாதிரி செய்கிறாங்க. நம்ம நம்ம பழக்க வழக்கம் ஆண்டாண்டு காலமாக நம்ம அம்மா சமைப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா சமைச்சாங்க, அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா சமைச்சாங்க. இப்படி தான் பல ஆயிரம் வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதுசாக இப்போ நம்ம சமைக்கலை. அதனால் நம்ம சமைக்கிறதுலையே கொஞ்சம் ஈஸியாக இப்போ நம்ம கிரைண்டர் வந்திருக்கு. சரி, கிரைண்டரில் மிளகு சீரகம் அரைச்சிக்கிட்டுமா, மாவு மிஷினில் மிளகா தனியாக கொடுத்துமா, நம்மளை உட்காந்து இடிக்க போகிறோம். முன்னெல்லாம் உலக்கையில் இடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கூட செய்ய வேண்டியதில்லை. கிரைண்டரும் மிக்சியும் வந்துடுச்சு. மாவு இட்லி மாவு கூட கிரைண்டரில் ஆட்டுறதுக்கு ஆட்டுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ரெடிமேடாக வைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. அதில் என்ன கெமிக்கல் போடுவாங்க கெடாமல் இருக்கிறதுக்கு? நம்ம பெண்கள் நினச்சா ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்கலாம். நம்ம பெண்கள் நினச்சாலே ஒரு அனாரோக்கியமான, அதாவது அன்ஹெல்த்தியான குடும்பத்தையும் உருவாக்கலாம். அது இருக்குது. கூட ஆண்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா பெண்களுக்கு இந்த வேலை செய்தும் பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு அனிமிக் ஆகிடுறாங்க. இப்போ பார்த்தா நம்ம நாட்டில் பெண்கள் நிறைய பேர் அனிமிக் பேஷண்ட் இருக்காங்க. ஹீமோகுளோபின் பார்த்தா லாஸ்ட் வீக் ஒரு அம்மாவுக்கு 4-5 கிராம்ஸில் வந்தது. 12 to 14 இருக்க வேண்டியது. நானும் என்ன எப்படி வந்தேம்மா பஸ்ஸில் நீ அப்படின்னு கேட்டேன். நானும் இதில் ஒண்டியாக உட்காந்துருக்குது அந்த அம்மா. இப்போ கொஞ்ச நாளுக்கு இப்போ நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு எதுவும் கொடுக்கல, எழுதி கொடுத்துட்டேன். சித்தாவில் இருக்கிற அயன் இருக்கிற மருந்தெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா நேற்று அந்த அம்மா எனக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்புகிறாங்க, 9 கிராம்ஸ் ஆயிருக்கு. இனிமேல் குழந்தைக்கு பார்க்குறதா இல்லை வேறு நோய்க்கு பார்க்குறதா பார்த்துக்கலாம். ஏன்னா ஹெல்த்து ஃபஸ்ட்டு. ஆனால் டயட்டில் ஆரோக்கியமாக சாப்பிட்றது கவனித்து கொடுத்தோம்னா பையன்களுக்கும் கவுண்ட் லோ ஆகாது, பெண்களுக்கும் இந்த இரகுலர் மென்சஸ்ஸு இல்லைனா ஓவர் ஃப்ளோ ஆகிறது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். வயசுக்கு வந்தப்போ நல்லபடி கவனிப்பு இருக்கணும். வீட்டில் நம்ம பெரியவங்க அவங்களுக்கு பெரியவங்க என்ன செஞ்சாங்க அதை நினச்சி அதை மறந்துட்ட பலன் தான் இப்போ நம்ம கஷ்டப்படுறது. அதனால தான் இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கெல்லாம் இது ஒரு பெரிய கொடுமையாக தெரியுது. வீட்டு சாப்பாடு சாப்பிடுன்றதே கொடுமையாக இருக்குது. வீட்டில் 3 வேளை சமைச்சிடுமா அப்படின்றது அந்தம்மா கொடுமையாக இருக்குது. வேறு வழி இல்லை. அது மாதிரி செஞ்சால் நோய்கள் நமக்கு நோயாளிகளாக ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நோய் வராமல் தடுக்கிறது தான் சித்த மருத்துவத்தின் சிறப்பு. நோய் வந்த பின்ன எளிமையான மருந்துகளால் சரியாக்கிறது தான் சித்த மருத்துவத்தின் சிறப்பு. சர்ஜரி வரைக்கும் போகாமல். அதுதான் நான் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் சொல்கிறது. ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களுமே ஆல்கஹால் புகைப்பிடிக்கிறதுன்னு எல்லாமே பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க? அதான் சொன்னேன் நான் உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் குடிப்பாங்களா, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் நிறுத்துவாங்க. நிறைய பேர் 4 பக்கம் எனக்கு லெட்டர் எழுதணும் அவங்க. அப்போ தான் நான் மருந்து கொடுப்பேன். அந்த 4 பக்கத்தில் நாங்கள் இனிமேல் குடிக்க மாட்டோம் இதெல்லாம் வச்சு எழுதுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு இப்போது திருமணத்துக்கு தயாராகிட்டு இருக்க ஆண்கள் மற்றும் பெண்கள் குழந்தையின்மையை தடுக்க ப்ரிகாஷன்ஸாக என்னென்ன எடுத்துக்கலாம்? முக்கியமாக சொன்ன அந்த வெயிட் ஒபிசிட்டி சொன்னேன்ல, அது இல்லாமல் இருக்கணும். அதுதான் நிறைய நார்மல் டெலிவரி ஆகாமல் சிசேரியன் பண்ண வேண்டிய அவசியமே இந்த பருமனான பெண்களுக்கு நிறைய ஏற்படுது.